வணக்கம் நண்பர்களே. ரெவரண்ட் ஐக் எழுதிய ரெவ் ஐக்ஸ் சீக்ரெட்ஸ் ஃபார் ஹெல்த், ஜாய் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி புத்தகத்திலிருந்து ஒரு முக்கியமான பகுதியை உங்களுடன் நான் இன்று பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இது உங்கள் முழு வாழ்க்கையையும் சிறப்பாக மாற்ற உதவி செய்யும். இந்த ஆடியோ பதிவை முழுமையா கேளுங்க. இதுல சொல்லப்பட்ட விஷயங்களை பின்பற்றுங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் விரும்புவதை பெறுவதற்கான 4 படிகள். Where there is no vision, the people perish. Proverbs 29:18 KJV. தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் கெட்டுப் போவார்கள். நீதிமொழிகள் 29:18. வாழ்க்கை அறிவியல் கொள்கை. நீங்கள் விரும்பும் எந்த நல்ல விஷயத்தையும் நீங்கள் செய்யவும் பெறவும் விரும்பும் அனைத்தையும் உண்மையில் கொண்டுவர உங்களிடத்தில் கடவுளின் எல்லையற்ற சக்தி உள்ளது. இந்த அத்தியாயத்தில் நீங்கள் விரும்பும் நல்லதை நிஜமாக்க உதவும் 4 படிகளை நான் கோடிட்டு காட்டியுள்ளேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியையும் படித்து தியானியுங்கள். இதை ஒரு முறை படித்து மறந்து விடாமல் மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும். இந்த படிகள் உங்கள் ஒரு பகுதியாக மாற வேண்டும். இந்த வழியில் நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்தி பழக்கப்படுத்தும்போது நீங்கள் விரும்பும் நன்மை ஆராய்ந்தறிய முடியாத வழிகளில் உங்களை வந்தடையும். முடிவு செய்யுங்கள். டிசைடட். உங்கள் முடிவு நீங்கள் விரும்புவதை வரையறுக்கிறது. நம்புங்கள். பிலீவ் இட். நம்பிக்கை என்பது மனதளவில் ஏற்றுக்கொள்வது. இப்போதே மனதளவில் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாருங்கள். see it. உங்கள் மனதில். உணருங்கள். feel it. உங்கள் இதயத்தில். முடிவு செய்யுங்கள். decide it. முதலில் நீங்கள் விரும்புவது என்ன என்பதை முடிவு செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களிடம் கேட்க வேண்டிய மிக எளிமையான கேள்வி இதுதான். நான் என்ன விரும்புகிறேன்? அதை ஒரு தாளில் எழுதி உங்கள் கண்ணாடிக்கு அருகில் ஒட்டி வையுங்கள். இதனால் ஒவ்வொரு காலையும் நீங்கள் அன்றைய நாளுக்கு தயாராகும்போது உங்களையே கேட்டுக்கொள்ளலாம், நான் என்ன விரும்புகிறேன்? அது ஒரு எளிய கேள்வி என்றாலும் ஏராளமான மக்கள் அதற்கான பதிலை அவர்களுக்காக ஒருபோதும் முடிவு செய்ததில்லை. பலரால் அவர்கள் எதை விரும்பினாலும் அதை அவர்களால் பெற முடியாது என்று நம்புகிறார்கள். எனவே இது அவர்கள் விரும்புவதை பெறுவதை தடுக்கிறது. இப்போது நான் உங்களிடம் என்னால் முடியாது என்ற எண்ணல்களை அனைத்தையும் பின்னுக்கு தள்ளிவிடுங்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் விரும்பியவராக இருக்க முடியும். நீங்கள் விரும்பியதை செய்ய முடியும். நீங்கள் விரும்பியதை வைத்திருக்க முடியும் என்று உங்களிடம் சொல்லுங்கள். சில சமயங்களில் மக்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்க வேண்டியது அவசியம் என்று நான் காண்கிறேன். மக்கள் என்னிடம் வந்து அவர்கள் மனதில் முடிவெடுக்காமல் இருக்கும்போது நான் பொதுவாக அவர்களிடம், நீ தான் என்ன விரும்புகிறாய் என்று கேட்பேன். ஒரு மதபோதகர் கத்துவது போல பேசுவதை அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். சில பேர் அதிர்ச்சி அடைந்து எனக்கு உண்மையிலே தெரியாது என்று வாய்தவறி சொல்லிவிடுவார்கள். சரி, நீங்கள் விரும்புவது என்ன என்று நீங்கள் முடிவு செய்யவில்லை என்றால் அதை இந்த உலகத்தில் எப்படி பெறப்போகிறீர்கள்? இப்போது உங்கள் மனதில் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பதில் திடமாக இருங்கள். அதை எழுதி வையுங்கள். இந்த கட்டுரைக்காக உங்கள் இலக்கு உங்களுக்கென்று ஒரு சொந்த தொழில் தொடங்குவது என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் விரும்பும் தொழிலின் வகையை எழுதி வையுங்கள் மற்றும் உங்கள் தொழிலை தொடங்கும் தேதியையும் எழுதி வையுங்கள். திறப்பு விழாவிற்கான திட்டங்களை வகுக்குங்கள். உங்கள் அலுவலகம் எந்த பகுதியில் இருக்கும் என்று முடிவு செய்யுங்கள். உங்கள் அலுவலகம் எந்த வகையான கட்டிடத்தில் இருக்க வேண்டும் அதை எழுதி வையுங்கள். உங்களுக்கு எத்தனை பணியாளர்கள் இருப்பார்கள் அதையும் எழுதி வையுங்கள். உங்களுக்கு சொந்த தொழில் வேண்டாம் என்றால் நீங்கள் சரியாக என்ன விரும்புகிறீர்கள் என்று உங்கள் மனதில் முடிவு செய்து அதை எழுதி வையுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஒரு புதிய வீடு, ஒரு விடுமுறை பயணம் அல்லது அதிக கல்வி தேவைப்படலாம். அது எதுவாக இருந்தாலும் உங்கள் இலக்குகள் என்ன என்பதை இப்போதே முடிவு செய்து ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவதற்கு அதை உங்கள் முன் இருப்பது போல் எழுதி வையுங்கள். இரண்டாவது, நம்புங்கள். பிலீவ் இட். நம்பிக்கை என்பது மனதளவில் ஏற்றுக்கொள்வது. நீங்கள் ஒன்றை நம்பும்போது அதை உங்களுக்காக மனதளவில் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். உங்கள் இலக்குகளை அடையவும் உங்கள் நல்ல நோக்கங்களை நிறைவேற்றவும் நீங்கள் நம்பி உங்கள் விரும்புவதை மனதளவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களால் உங்கள் இலக்குகளை அடைய முடியாது என்று உங்களுக்கு சொல்கிற உங்களை சுற்றி உள்ளவர்களால் மனம் தளர வேண்டாம். மக்கள் முடியாது என்று சொன்ன அதிசயங்களால் உலகம் நிரம்பி இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருக்கும் கடவுளின் எல்லையற்ற நன்மை, எல்லையற்ற சக்தியை நம்புங்கள். நீங்கள் நம்பும்போது நீங்கள் உங்களுக்காக அமைக்கும் எத்துகை இலக்குகளையும் அடைய முடியும். ரெவ் ஐக் சொல்வது போல நீங்கள் உங்களை நம்பும்போது நீங்கள் தடுக்க முடியாதவராக ஆகிறீர்கள். பலர் எனக்கு எழுதுகிறார்கள், ரெவ் ஐக், நான் எனக்காக அதிகம் விரும்புகிறேன், ஆனால் என் இலக்குகளை அடைய எனக்கு போதுமான கல்வி இல்லை என்று சொல்லுகிறார்கள். பல மில்லியனர்கள், பில்லியனர்கள் கூட அதிக கல்வி பெற்றவர்கள் இல்லை. அது அவர்களை தடுத்து நிறுத்தவில்லை என்பதை நான் அவர்களுக்கு நினைவூட்டுகிறேன். பலர் கல்வி இல்லாமையை ஒரு காரணமாக பயன்படுத்துகிறார்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு கல்வியை பெறுவதற்கு நான் எப்போதும் உங்களை ஊக்குவிக்கிறேன். நீங்கள் சுய உந்தப்பட்டிருந்தால் உங்கள் கல்விக்கான உதவித்தொகைகளையும் மானியங்களையும் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். ஆனால் முறையான கல்வி இல்லாமை உங்களை தடுத்து நிறுத்த வேண்டாம்.
உங்களுக்கு ஒரு விஷயம் போதுமான அளவுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு வழியை கண்டுபிடிப்பீர்கள். மூன்றாவது, பாருங்கள். see it. காட்சிப்படுத்துதல் நுட்பத்தை பயன்படுத்துங்கள். நீங்கள் உங்களுக்காக அமைத்த இலக்குகளை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்கள் கனவுகளையும் உயர்ந்த ஆசைகளையும் பார்க்க உங்கள் கற்பனையை பயன்படுத்துங்கள். ஃபிலிப் வில்சன் மிக அழகாகச் சொல்வது போல, நீங்கள் பார்ப்பதுதான் நீங்கள் பெறுவது. உங்கள் மனதின் திரையரங்குக்குச் சென்று நீங்கள் பொறுப்பேற்க உங்கள் புதிய அலுவலகத்திற்குள் நடப்பதை பாருங்கள். உங்கள் மேசைக்கு பின்னாடி நீங்கள் முதலாளியாக இருப்பதை காணுங்கள். தரையில் உள்ள கம்பளத்தை பாருங்கள். அது எவ்வளவு தடிப்பானது என்பதை கவனியுங்கள். ஜன்னல்களையும் நகரத்தின் அற்புதமான காட்சியையும் காட்சிப்படுத்துங்கள். வசதியான நாற்காலிகளைக் கண்டு மற்ற வணிக நிர்வாகிகளுடன் நீங்கள் ஒரு காணொளியை நடத்துவதை கற்பனை செய்யுங்கள். உங்கள் வங்கி கணக்கு நிறைய பணத்தால் நிரம்பி வழிய காட்சிப்படுத்துங்கள். நீங்கள் எந்த வியாபாரத்தை விரும்பினாலும் அதை நீங்கள் ஒரு செயலை செய்யும் இலட்சியத்தை பாருங்கள். உங்கள் பணப்பதிவு ரெஜிஸ்டரில் நீங்கள் அந்த பணத்தை முழுமையாக கணக்கிடுவதை பாருங்கள். நீங்கள் எந்த வியாபாரத்தை விரும்பினாலும் அதை எப்படி அனுபவிப்பது என்பதை பாருங்கள். ஒரு தொழிலை தவிர வேறு எதுவாக இருந்தாலும் அதனுடன் உங்களை பாருங்கள். நீங்கள் விரும்பிய நல்லவர்களாக இருக்க செய்யவும் பெறவும் காட்சிப்படுத்துங்கள். தரிசனமில்லாத இடத்திலே ஜனங்கள் கெட்டுப் போவார்கள். நான்காவதாக, உணருங்கள். feel it. உங்களுக்குள் இருக்கும் கடவுளின் இருப்பினையும் பழத்தையும் உணருங்கள். உங்களுக்குள் இருக்கும் இந்த சக்தி உங்கள் நல்ல நோக்கங்களை நிஜமாக்க உதவுவதை உணருங்கள். நீங்கள் விரும்புவதை பாருங்கள். அதை நீங்கள் சுயமாக அனுபவிப்பதாக உணருங்கள். நீங்கள் ஒரு முதலாளியாக போகிறீர்கள் என்றால் அந்த பெரிய முதலாளியின் மேசைக்கு பின்னாடி உங்களை பாருங்கள். உங்கள் நாற்காலியின் கைகளை உணருங்கள். உங்கள் அனைத்து ஊழியர்களுடனும் உங்களை இணைக்கும் தொலைபேசியில் உள்ள பொத்தான்களை உணருங்கள். தடித்த கலர்ஃபுல்லான கம்பளத்தின் மீது நீங்கள் நடப்பதை உணருங்கள். புதிய அலுவலகத்தின் நறுமணத்தை நுகருங்கள். உங்கள் ஜன்னல்களின் மீது உள்ள சொகுசான திரைச்சீலைகளை உணருங்கள். வங்கியில் பணம் கொட்டுவதை உணருங்கள். உங்கள் நல்ல நோக்கங்களை உங்கள் இதயத்தில் உணருங்கள். உங்களுக்குள் இருக்கும் கடவுளின் இருப்பினையும் பழக்கையும் நீங்கள் மனதின் கண்ணை உங்கள் மனதின் திரையரங்குக்கு திறந்து விடுங்கள். எல்லையற்ற நன்மைக்கான ஆதாரம் நீங்கள் விரும்பும் நன்மையை உங்கள் வாழ்வில் வெளிப்படுத்தும். உங்கள் நேர்மறை சிந்தனையும் உணர்ச்சியும் உங்கள் நல்ல ஆசைகளை நிறைவேற்ற சரியான நேர்மறை செயலை செய்ய உங்களுக்கு வழிகாட்டும். அது வேறுவிதமாக இருக்க முடியாது. இட் cannot be otherwise. பல சமயங்களில் மக்கள் தங்கள் முடிவுகளுக்கான பொறுப்பை வேறு யாரோர் மீதும் வானத்தில் உள்ள ஒருவர் மீதும் கூட வைக்க விரும்புகிறார்கள். ஆனால் இங்கே முக்கியமான போதனை என்னவென்றால், நீங்கள் அதை முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் அதை நம்ப வேண்டும். நீங்கள் அதை பார்க்க வேண்டும். நீங்கள் அதை உணர வேண்டும். இந்த சேவையில் நாங்கள் உங்களுக்கு வரும் கோட்பாடுகளை மட்டுமல்ல, அவற்றை கொண்டு எப்படி வேலை செய்வது என்பதையும் காட்டுகிறோம். நாங்கள் உங்களுக்கு நடைமுறை பயன்பாடுகளை கொடுக்கிறோம். நான் உங்களுக்கு கொடுப்பது எனக்கு வேலை செய்கிறது என்று எனக்கு தெரியும். அதனால்தான் நான் உயரமாக எவ்வளவு உயரத்தில் வேலை செய்ய போகிறீர்கள், என்னவான போகிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை முடிவு செய்து எழுதி வையுங்கள். இப்பொழுது வேறு சில கேள்விகளையும் கேட்க முடியாது. சிலர் ஒன்றையே கேட்டு நிற்கின்றார்கள். நான் என்ன விரும்புகிறேன் என்று நான் கேட்டால், எனக்கு அதிகமான பணம் தேவைப்படுகிறது. சரி, பணத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்கு வேலை என்று மட்டும் தாண்டி நீங்கள் நிற்கிறீர்கள் என்றால், நீங்கள் விரும்புவதை நீங்கள் மனதில் நிச்சயமாக முடிவு செய்யவில்லை. நான் என்ன விரும்புகிறேன் என்பதை சொல்லுங்கள். எனக்கு பணம் தேவை என்று சொன்னால் அது உங்களுக்கு மிக பெரிய பதிலாகும். பணத்தை எங்கே செலுத்துகிறீர்கள், அதை எங்கே பயன்படுத்துகிறீர்கள் என்று யோசித்தாலே பணம் வருவதற்கு வழிகள் பல கிடைக்க ஆரம்பிக்கும். சிந்திக்க வேண்டிய விஷயங்கள்: நீங்கள் இருக்க, செய்ய மற்றும் பெற விரும்பும் விஷயங்களை முடிவு செய்து நம்பி பார்த்து மற்றும் உணருங்கள். உங்கள் மனதை தெய்வீக மனதின் வழிகாட்டுதலுக்கு திறந்து விடுங்கள். அது உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்று இயக்கும். உங்களுக்குள் இருக்கும் கடவுளுடன் ஒத்துழையுங்கள். அவரும் அதை செய்து முடிப்பார். நினைவில் கொள்ள வேண்டிய மேற்கோள்கள்: ஒவ்வொரு நாளும் எல்லா வகையிலும் நான் மேலும் மேலும் சிறந்தவனாக ஆகி வருகிறேன் என்று எமிலி கூறியுள்ளார். நேர்மறை சிந்தனை நேர்மறை செயலுக்கும் நேர்மறை விளைவுகளுக்கும் வழிவகுக்கும். நேர்மறை செயலுக்கும் நேர்மறை விளைவுகளுக்கும் வழிவகுக்காத எந்தவிதமான சிந்தனையும் நேர்மறை சிந்தனை இல்லை என்று ரெவ்வாய் கூறியுள்ளார். அஃபர்மேட்டிவ் ட்ரீட்மெண்ட்: இப்போது நான் சொல்லும் வார்த்தைகளை சத்தமாக உங்கள் காதுகள் கேட்க பேசுங்க. இங்கே இப்போதே நான் சரியாக என்ன விரும்புகிறேன் என்று எனக்கு சரியாக தெரியும். நான் அதை என் இதயத்திலும் என் மனதிலும் முடிவு செய்துவிட்டேன். நான் விரும்பும் நன்மையை நான் நம்புகிறேன். நான் விரும்பியவராக இருப்பதையும் நான் விரும்பியதை செய்வதையும் நான் விரும்பியதை பெற்றிருப்பதையும் நான் பார்க்கிறேன், உணர்கிறேன். என்னுடைய நேர்மறை சிந்தனை என்னை நேர்மறை செயலுக்கு எடுத்துச் செல்கிறது. அதனால் நேர்மறை விளைவுகளை நான் பெறுகிறேன். என்னுடைய கடவுளுக்கு நன்றி என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த ஆடியோ பதிவை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி. இந்த ரெவரண்ட் ஐக்கின் போதனைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.
மற்றும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.